வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு எண்ணுக்கும் தனி சிறப்பு உள்ளது. எப்படிங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். சரிங்களா? ஓகே. இப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ 1 முதல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களும் அங்கே வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ 1ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சூரியனின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ 2ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 3 அப்படின்னாக்க குருவோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ராகு, அதுக்கு அடுத்ததாக புதன், அடுத்து சுக்கிரன், அடுத்து கேது, கேதுக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்தது செவ்வாய். இப்படி 9 நவ கிரகங்களும் எண்களாக நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த எண்களை நாம் எந்த முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதே இந்த ராஜநிலையின் சூட்சுமம். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட விதி கொடுப்பனை என்னன்னு நம்ம பார்த்துட்டு, அவருக்கு பாக்யாதிபதி யாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ பாக்யாதிபதி யாருன்னு பார்த்து அவர்களுக்கு தகுந்தாற்போல் நம்ம நம்பர்களை நம்ம எடுத்து நம்ம அதாவது பயன்படுத்தினால் அந்த எண் நம்மளுக்கு ஒரு நல்ல வலிமையை தரும். இது ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நம்ம அனுபவ ரீதியாகத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நம்பர் எடுத்து அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 மாத காலங்கள் அதிகபட்சமாக ஒவ்வொருத்தங்க நம்பர் எடுத்து ஒரு வாரத்திலேயே, சார் உண்மையிலே அருமையாக இருக்குங்க சார், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க சார், சேஞ்ச் நல்லாவே தெரியுங்க சார். அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல மனதளவில் நம்ம மாறிடுவோம், நம்மளுக்கு மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக நம்புகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க அதிகமாக இந்த நம்பர்லேருந்து தான் எல்லா வேலைகளையுமே செய்கிறாங்க. நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர்களை தாங்கள் எல்லாருமே சரி வந்துருச்சுல, நம்ம எல்லாத்துக்குமே வந்துடும் அப்படின்ற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அந்த எண்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாக்கும், அதையும் தாண்டி நீங்கள் 20, 30, 40 முறையாவது நீங்கள் அந்த எண்களை பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்போ அந்த எண்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இப்போ ஒரு நம்பர் உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கும், ஆய்வு செய்து அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்பர்கள் நம்ம எடுத்து கொடுக்குறோம். அப்போ அந்த எண்களை நாம் சரியான நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கும், அதை விட ஒரு 1 மடங்காவது நீங்கள் சேர்த்தி பண்ணால் தான் உங்களுக்கு அதிகமான பலன்கள் உடனடியாக கிடைக்கும். இப்போ 3 மாத கால தவணையை நாங்கள் சொல்கிறோம், 3 மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றோம். அப்போ நீங்கள் 3 மாதம் கழித்து கூட நீங்கள் இன்னும் வருது சார் அவ்வளோக்கா ஒன்றும் இது தெரியலைங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே நாங்கள் எடுத்து கொடுக்க நம்பரில் பிரச்சனைகள் இல்லை, நீங்கள் அங்கே பயன்படுத்தக்கூடிய நிலை சரியில்லை, பயன்படுத்துகிற இதே சரியில்லை. ஏதோ ஒரு 2 தரம் பேசுகிறது, அடுத்து நம்ம பழைய நம்பர்லேயே பேசுவோம். எல்லாமே அந்த வாட்ஸ்அப் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை, பழைய நம்பர்லேயே தான் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ அதையெல்லாம் நம்ம மாற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கும், அதில் கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம வாழ்க்கை, அதாவது உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக தான் நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ உங்களுடைய மாற்றத்திற்கு நீங்கள் தான் முதல்ல செயல்படணும். நம்ம சொல்கிற அளவுக்கு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். அப்போ இந்த நம்பர்கள்லாம் எந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது விரைவில் உங்களுக்கு, அதாவது வாடிக்கையாளர் மூலமாகவே உங்களுக்கு, ஒவ்வொரு வாடிக்கையாளர் மூலமாகவே உங்களுக்கு அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு அடுத்து நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வாடிக்கையாளர்களாகவே உங்களுக்கு பேசுவாங்க. சரிங்களா? இது போன்ற பதிவுகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னாக்கும் கீழே தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம்.
மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.